மக்களே, டிடிஎஃப் டாஸ்க் 5ல் நம்ம ராணுவம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தீபக்கை வந்து வெளியேற்றிருக்கோம். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டிடிஎஃப் டாஸ்க் 5 பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி டெலிஃபோன் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெலிஃபோனுக்கு வந்து ரிங் வரும். ஸோ யார் வந்து அந்த டெலிஃபோனை வந்து எடுத்து பேசுகிறாங்களோ, ஸோ அவங்க தான் அந்த டாஸ்க்கை வந்து அப்போ வந்து விளையாட முடியும். ஸோ அப்படியே இருக்கும்போது அந்த டெலிஃபோன் வந்து எடுக்கிறாங்களா, அவங்க வந்து ப்ளே பண்ண முடியுது. அவங்க வந்து யாரையாவது ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆள் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து ப்ளே பண்ண முடியும். யார் வந்து டெலிஃபோன் எடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்காக விளையாடுறாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க விருப்பப்பட்ட மாதிரி வந்து 2ஓ 1ஓ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம தீபக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் காலை வந்து எடுக்கிறார். ஃபோன் கால் எடுத்த உடனே இந்த மாதிரி தான் வந்து கேம் சொல்கிறாங்க. என்ன கேம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 5 லிட்டர் தண்ணி இருக்கும். அந்த 5 லிட்டர் தண்ணியை வந்து 6 நிமிஷத்துக்குள்ள வந்து குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கையில் 3 பாயிண்ட்ஸ் வச்சு உங்களுக்காக யார் வந்து விளையாடுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம தீபக் வந்து யோசிச்சு, சரி ஓகே, நல்லா நம்மளுக்காக நம்பிக்கை உள்ள ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ராணுவ பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணார். ராணுவ செலக்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வந்து பேசினாங்க. ஏன் அப்படின்னா தீபக் வந்து ரொம்ப வந்து ஆஷாக வந்து பேசுவார். ராணுவ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்ல, யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து புரிஞ்சிக்காமல் வந்து விளையாடுவான். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து தீபக் வந்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக தான் வந்து ப்ளே பண்ணுவான், வந்து சரியாக வந்து விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ராணுவ வந்து யோசிக்காமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல் தீபக் சொன்னதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பாக வந்து விளையாடினான். தீபக் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸில் நான் வந்து கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குவேன். உனக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மைனஸில் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கிறனால ஸோ அதை வந்து ப்ளஸ் ஆகிறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவேன். எனக்காக வந்து நீ ப்ளே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து கேட்டதுனால ராணுவம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேம் வந்து ப்ளே பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பஸர் வந்து அடிக்குது, ஸ்டார்ட் ஆகுது, கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ராணுவம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து குடிக்கிறான். இதில் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி தான் நம்ம ராணுவம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுட்டு வந்து வச்சு வெளுத்து கட்டியிருக்கான். அப்படி சாப்பிட்ட அந்த வயிற்றோட வந்து அந்த கேம் வந்து ப்ளே பண்ணும்போது நம்மளால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த கேம் வந்து சரியாக வந்து விளையாடவே முடியல. தண்ணி குடிக்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது, வாமிட்டாக வந்துகிட்டே இருக்குது. அவனும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறான், போகிறான், வாமிட் எடுக்கிறான், தண்ணி குடிக்கிறான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் வரைக்குமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம ராணுவ பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிருந்தான். தீபக்கே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வேணாடா, ரொம்பலாம் ரிஸ்க்லாம் வந்து எடுக்க வேணாடா, விட்றா, பரவாயில்லடா, நம்ம வந்து அடுத்த கேமில் வந்து பார்த்துக்கலாம்டா, விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் வந்து சொன்னார். இருந்தாலுமே இல்லைண்ணா, நான் ட்ரை பண்ணுறேன், நான் முடியும், நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து கடைசி வரைக்கும் வந்து குடிச்சிட்டே இருந்தான். குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த கேம் அந்த டைமிங் பார்த்தா முடியுது. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவால் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தண்ணி வந்து குடிக்க முடியாமல் போய் தீபக் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கேம் விட்டு அவுட் ஆகி வந்து வெளியில் போகக்கூடிய இந்த ஒரு நிலைமை வந்து ஏற்படுது. பட் இந்த இடத்துல வந்து எல்லாருமே இந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராணுவம் வந்து கண்டிப்பாக வந்து கிறுக்குத்தனமாக வந்து பண்ணுவான். ராணுவம் வந்து தீபக் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து விளையாடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதே மாதிரி ராணுவம் வந்து இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வந்து வாமிட் எடுத்தால. ஸோ இதை பார்த்துட்டு சௌந்தர்யா கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து அவனுடைய கேமிங் பிளான், தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சு வாந்தி மாதிரி எடுத்துருவான், அவனால் பயங்கரமாக மூளையை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சௌந்தர்யா கூட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பேசின விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. என்ன தான் இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவம் வந்து நிஜமாலே வந்து கேமில் வந்து இறங்கி விளையாடுறான்பா, நம்ம வந்து அவனுக்காக என்ன சொன்னது, அவன் வந்து நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் நினைக்குவோம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கூர்ந்து கவனித்து அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பார்த்தீங்கன்னா கலாச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் போக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சீரியஸாக வந்து பார்த்து அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த இடத்துல வந்து தீபக் அவர்கள் வந்து அவுட் ஆனார். பட் வந்து அந்த ராணுவுடைய அந்த எஃபோர்ட்டில் நம்ம எல்லோரும் வந்து பாராட்டி தான் தெரியணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராணுவ அவர்கள் விளையாடின அந்த சிறப்பான விளையாட்டை பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் போடுங்க.